கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க, கொஞ்ச நினைச்சிடுங்க, கொஞ்ச நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? ஆமாண்டவரே, இந்த பாட்டு கேட்டாலே கண்ணில் தண்ணி வர மாதிரி. கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா, நீர் எங்களை மறக்கவே மாட்டி. ஆனால் நாம் அவர்கிட்ட என்ன நினைச்சிடுங்கன்னு கெஞ்சும் போது அவருடைய இரக்கம் இறங்கி வரும். கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா, பாரம் அதிகமாச்சுப்பா, தாங்க முடியலப்பா, பாதை தெரியலப்பா, வழியை காட்டுங்கப்பா, கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஆமாண்டவரே, நினைச்சிடுங்க, என்ன மறந்துடாதீங்க, என்ன மறந்துடாதீங்கப்பா. ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர். அழைப்பு மார்போடு என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்க மடியில தான் நான் சாஞ்சிக்கணும். உங்க மார்போடு நான் சாஞ்சிக்கணும், உங்க மடியில தான் நான் படுத்துக்கணும்னு ஆசைப்படுறப்பா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமாண்டவரே, கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா, வேறொரு ஆசை எனக்கு இல்லைப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. மகனே மகளே, மறந்து போனாயோ? தாங்க முடியாத சுமையோடு வந்திருக்கிறாயா? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் இருக்கின்றார், இளைப்பாற்றி தருகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. பாரமா இருக்குதா? தாங்க முடியாத சுமையோடு இருக்கிறாயா? தனிமையா இருக்கிறியா? தனிமையா இருக்குதா? யாரும் இல்லை போது இயேசுவே எனக்கு துணைன்னு சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமப்பதை நான் மறப்பேனோ?
எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என்னப்பா தரப்போகிறேன்? தேவகுமாரா, என்ன நினச்சிடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் மறக்க முடியுமாப்பா? என்னை நீங்கள் சுமந்ததை நான் மறக்க முடியுமாப்பா? என்னை சுமக்கிறத நான் மறக்க முடியுமாப்பா? இன்னும் நீங்கள் என்ன சுமக்க போகிறத நான் மறக்க முடியுமாப்பா? மறக்க முடியாதப்பா. யார் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை ஆண்டவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. என் தந்தை மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஆமாண்டவரே, நம்பிக்கையப்பா. யாரும் இல்லாத போது நீங்கள் துணையாக இருக்கிறீங்கப்பா. நம்பிக்கைப்பா. ஒரு அற்புதம் நடக்கும் என்ற விசுவாசம். என் வாழ்க்கையிலே நான் ஒரு புதுப்பிக்கப்பட்ட புது மனிதனாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறதப்பா. என் பாவக்கரைகளை எல்லாம் நீக்கும் ஆண்டவரே. ஈசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே. உமது சந்நிதியிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க போகின்ற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இது ஒரு கெஞ்சுதலின் ஜெபம். தாவீது திருப்பாடலை அழகா பாடியிருக்கிறார். ஆண்டவரே, எவ்வளவு காலத்திற்கு என்னை மறப்பீர் என்று சொல்லி தாவீது பாடுறார். திருப்பாடல் 13:1 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, எவ்வளவு காலத்திற்கு என்னை மறப்பீர்? அப்பா இயேசுவேன்னு சொல்லி, அப்பா பிதாவேன்னு சொல்லி, அப்பா பிதாவே அப்பான்னு கூப்பிட ஆசைன்னு சொல்லி, என் பாரத்தை பாருங்கப்பா, நமக்கு தெரியுமே. என் கண்ணீரை காணோன்னு துடிக்கிறியா, அவருக்கு தெரியுமே. என்னை கொஞ்சம் நினைச்சிடுங்க ஐயான்னு நினைக்கிறியா, அவர் நினைச்சிட்டே இருக்கிறாரு. உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் சமூகத்தில் இந்த நேரத்தில், ஆண்டவரே, நான் தாப்பா தனியாக இருக்கேன், நான் வெறுமையாக இருக்கிறப்பா, என் கூட இருங்க ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் ஆழத்தில் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆவியில் அனலாய் இருப்பது எப்படி? தூயாவினால் அனலாய் இருப்பது எப்படி? பின்பற்ற வேண்டிய 3 காரியம். வசனத்தை வாசிங்க. Read the Bible. Read the Bible every day. வசனத்தை தியானிங்க. Reflect. தியானிங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஜெபிங்க. 3 R. Read, reflect and respond. தானியேலாகமம் 10:12 வாசித்து பாருங்கள். அவர் ஜெபம் பண்ண தொடங்கிய நாள் முதல் அவருடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நேரம் தொடங்கிய முதல் உன்னுடைய சமூகத்தில் வந்து நீ ஜெபிக்க நேரம் முதல் இந்நேரம் வரை உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுங்கள். தானியேலாகமம் 10:12 வாசித்து பாருங்கள். ஊக்கப்பட்ட வார்த்தை. ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33:3 வாசித்து பாருங்கள். என்னிடம் மன்றாடு, வெளிப்பாட்டிற்கான ஜெபம்.
நான் உனக்கு அறிந்திராத மாபெரும் பொருள்களையும் விளக்கங்களையும் நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறாரே. வெளிப்பாட்டிற்கான ஜெபத்தை வெளிப்பாடு கொடுங்கப்பா. ஆண்டவரின் சித்தத்தை கேளுங்க. கேட்போமா? ஒரு முடிவு செய்வோமா? பிரச்சனை குறித்து ஜெபித்து காத்திருக்கும். ஆண்டவரே, உமது வழி எனக்கு காட்டுங்கப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாமலே. ஆமாண்டவரே, என் துணையாளர், என் துணையாளர் நீர்தான் ஆண்டவரே. ஆழத்திற்கு வாங்க. ஜெபத்தில் ஆழத்திற்கு, ஜெபத்தில் ஆழம் தேவை. தியானம் செய்யணும். யோவான் நற்செய்தி 4:23 வாசித்து பாருங்கள். கேட்காமல் வெறும் ஆராதனை, பாடல் பாடி துதிங்க. நீர் பெரியவர் ஆண்டவரே. முதிர்ச்சி நிலையை கொடுங்கப்பா. ஒரு யுத்த ஜபம் செய்ய ஆழத்திற்கு அழைக்கப்படும் யுத்த ஜபம். எபேசியர் 6:10-18 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். இப்ப செயல் எப்படி இருக்கணும்? குடும்பம், வேலை, பிள்ளைகளுக்காக அதிகாரத்தோடு ஜெபம். ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேங்கப்பான்னு சொல்லுங்க. உபவாச ஜெபம். ஏசாயா 58:6 வாசித்து பாருங்கள். எதை விரும்புகிறார்? எதை விரும்புகிறார்? என் ஆத்மா உமக்காக தாகமா இருக்கிறதுன்னு சொல்லுங்க. மூவேளை ஜெபம். ஆண்டவர் கேட்கின்ற காரியம் விடாமுயற்சியோடு ஜெபம். விதவையின் உபமையை லூக்கா நற்செய்தி 18:1-8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த விதவையின் உபமை. ஒரு ஜெப கோரிக்கையை தேர்ந்தெடுத்து தினமும் ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் பதில் தாருமான் வரை நான் விடமாட்டேன்னு சொல்லுங்க. இதோ படுக்கையிலே படுத்திருக்கின்ற சகோதரன் மரிய ஜோசப்பை ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ என்னால் வர முடியாது என்று உடல் பலவீனத்தால் இருக்கின்ற சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிறார். இதோ நோயினாலும், பிணியினாலும், பாரத்தாலும், சோம்பல் அசதிகளினாலும் இதோ வர முடியாத அநேக பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜா, விடாமுயற்சி ஜெபம் ஆடு. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பாரத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நீர் பதில் தரும் வரை நான் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு வல்லமை, விடாமுயற்சி வல்லமை தாங்க. ஆழத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. விடாமுயற்சியோடு ஜெபிக்க ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் பதில் தரும் வரை நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளும் தியானம், ஜெபம். பேசுறது மட்டுமில்லை, கேட்கிறதும் தான் தியானம். அமைதியாக காத்திருக்கணும். ஆண்டு வசனத்தை வாசிட்டு, ஆண்டவரே நீ என்ன சொல்றாருன்னு கவனி. பரிந்துரை ஜெபம். எபேசியர் 6:18 வாசித்து பாருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தில் ஆழம் வரும். யாராவது ஒரு 3 பேர் சொல்லி எழுதி அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இவர்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லி. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். வேதனையோடு, பாரத்தோடு, மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீ மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரப்பா.
3 மாதங்கள் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லவரே 30 நாளில் நீர் எழுப்பின ஆண்டவரே. அன்று அந்த சப்பானி படுத்து கிடக்கிறான், முடக்குவாதமுடையவனை. பேதுரும் யோவானும் அங்கே செல்கிறார்கள். ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று அவன் பார்க்கிறான். ஆனால் பேதுரும் யோவானும் இப்படியாக சொல்லுவார்கள், சகோதரனே, பொன்னோ பொருளோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நாசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி கைகளை பிடித்து தூக்கி விட்ட போது அவன் எழுந்து நடந்தானே. ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே நடந்தானே. 18 ஆண்டுகள் கூனி குறுகி தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட நிமிர முடியாத நிலையிலே இருந்த அந்த பெண்ணை தொட்டு தலையில் தொட்டு மகளை இழுத்தது. அந்நேரமே அவளுடைய கூன் நிமிர்ந்ததே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. பரிந்துரை ஜெபம் செய்யும் பொழுது ஆவியிலே அனலாக இருக்க முடியும். ஜெபிக்க முடியலையா, சொல்ல தெரியலையா, வார்த்தை வரலையா, கவலைப்படாது, தியானமாக ஒப்பு கொடு. நற்கடி ஆண்டவர்கிட்ட உட்காரு. பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆண்டவருடைய திருமுகத்தை பாரு. ஏசப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, ஜெபிக்க முடியலப்பா, நீங்கள் சொல்லித்தாங்கப்பா. அமைதியா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியே எனக்காக பரிந்து பேசும் என்று சொல்லி ஆவியில் ஜெபம் செய்யும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஜெபம். சாம்பலை தட்டாமல் நெருப்பு எரியாது. இன்றைய தவறுகளை இன்றைக்கே ஒப்புக்கொள்ளுங்க. இயேசுவே, என்னை இரத்தத்தால் கழுவுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஸ்துதிக்கணும். ஆண்டவரே, உமது நாமத்தை ஸ்துதிக்கிறேனப்பா. கேட்கும் நன்றி சொல்லுங்க. கேட்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி பட்டியல். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜான்னு சொல்லி கேட்போமா. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை ஜபமாக மாற்றணும். வசனம் வைத்து வேதத்தை ஜபமாக மாற்றுறது எப்படின்னு திருப்பாடல் 23 வாசித்து ஜபமாக்குங்க. நீரே என் மேய்ப்பர், இன்று என்னை நடத்துன்னு சொல்லுங்க. வார்த்தையில ஜபிங்க, இறை வார்த்தையில ஜபிங்க. 21 நாள் ஜபிங்க. இந்த வார்த்தை இப்படி சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் தனிமை, வசன ஜபம், ஆவியில் ஜபம், துதியோடு ஜபம், பரிந்துரை ஜபம், கேட்டு காத்திருத்தல், நன்றி ஜபம். ஒரு 7 நாளைக்கு சொல்லி பாருங்க. இந்த 3 மணி வேளையில் தனிமையில் ஜெபிங்க. உம்மோடு பேசணும். ஆண்டவரே, ஆழத்தில் என்னை அடைக்கும் ஜபத்தின் வல்லமை தாங்கன்னு சொல்லி தனிமையில் சந்திக்கக்கூடிய அவரோடு பேசுங்க. 3 மணி ஜபத்தில் என் ஜபம் மேலோட்டமா இல்லை, ஆழமா இருக்கட்டும் சொல்லுங்க. உங்களோட வார்த்தையோடு உமது ஆவியோடு விடாமுயற்சியோடு உன்னை தேட கிருபை தாங்க. என் ஜப அறை ஒரு சந்திப்பு கூடாரமாக மாறட்டும். ஆண்டவரே, ஜெபிங்க. ஜெபம் சடங்கு அல்ல, சந்திப்பாகட்டும். அன்பானவர்களே, இனிமேல் ஜெபம் என்பது ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு சந்திப்பு. தேவனை சந்திக்கக்கூடிய அழைப்பு. ஆழமான ஜபத்தின் மாதிரி தாவீது பாடுறார் 27ஆம் அதிகாரத்தில். தாவீது பாடுறார். திருப்பாடல் 42:7 வாசித்து பாருங்க. ஆழத்தை கூப்பிடுகிறது. ஆழமான இயேசு கெத்சமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தார். ஜபத்தின் ஆழம். ஆனால்
கசப்பான ஆத்மாவோடு ஜெபிக்கிறாள், அந்நீரோடு ஜெபிக்கிறாள். பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். இப்ப ஜெபத்தில் ஆழத்திற்கு வந்தால் என்ன நடக்கும்? நம்முடைய உறவு ஆழமாகும், நண்பனாக மாறுவான், வெளிப்பாடு வரும், மறைவானதை காட்டுவார். வாசித்து பாருங்கள் எரேமியா 33:3. உறவு நண்பனாக மாற்றுவார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வல்லமை வரும். யாக்கோபு 5:17 வாசித்து பாருங்கள். ஜெபித்தார் எலியா, மழை நின்றது. ஜெபித்தால் சமாதானம் வரும். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் வரும். பிலிப்பியர் 4:6-7 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஜெபத்தில் ஆழத்திற்கு வந்த என்ன நடக்கும்? உறவு ஆழமாகும், வெளிப்பாடு வரும், வல்லமை வரும், சமாதானம் வரும். ஒப்புக்கொடு. ஏசாயா 58:9 வாசித்து பாருங்கள். நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் மறுபடி தருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி உபவாசம், மற்றவர்களுக்கு உதவி, தான தர்மம், பசி இருப்போருக்கு உதவி சொல்லியிருக்கு வசனத்தில். உதட்டால மட்டும் ஜெபம் போதாது, மன்னிச்சு கொடுத்து கீழ்ப்படிந்து ஜெபித்தா அதான் ஆழம். மன்னிச்சு கொடுத்து கீழ்ப்படிந்து ஜெபித்தா அதுதான் ஆழம். வாழ்க்கையோடு ஒத்த ஜெபம் ஆழத்தினுடைய சாட்சி. நீதிமானின் வலிமை வாய்ந்த மன்றாட்டு பெரிய பலனை தரும் அன்பார்ந்தவர்களே. தானியேல் ஜெபித்தார். தானியேல் ஆகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அன்றே பதில் புறப்பட்டது. ஒரு நாள் ஜெபம் இல்லை, தோண்ட தோண்டதான் தண்ணி வரும். ஆழம். பதில் வரலனாலும் விடாதீங்க. ஆண்டவர் கேட்கிறார் உன் ஜெபத்தை. ஆண்டவர் கேட்கிறார். விடாமுயற்சியான ஜெபம், ஆழத்தின் தொடர்ச்சி. லூக்கா நற்செய்தி 18:1 வாசித்து பாருங்கள். அவர்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று. தானியேல் ஜெபிக்கும் பொழுது பதில் புறப்பட்டது. விடாமுயற்சியான ஜெபம், ஆவியிலே ஜெபம், ஆழத்தின் வல்லமை. ஏனென்றால் தூய ஆவியானவர் சொல்லி முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். தூய ஆவியால் தூண்டப்பட்டு ஜெபியுங்கள். வார்த்தை இல்லாத ஜெபம் வேர் இல்லாத மரமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளை அவரை போல மாறுங்க. வார்த்தை இல்லாத ஜெபம் வேர் இல்லாத மரம். மணி அடிச்சிச்சு. வார்த்தை இல்லாத ஜெபம் வேர் இல்லாத மரம். வார்த்தை வச்சு ஜெபிங்க. பாரத்தோடு இருக்கிறியா? கண்ணீரோடு இருக்கிறியா? கவலையோடு இருக்கிறியா? வசனத்தை வச்சு ஜெபிங்க. திருப்பாடல் 23:1 வாசித்து பாருங்க. ஆண்டவரே, நீரே என் மேய்ப்பர், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் என்னை மேய்க்கிறீர், இன்று எனக்கு எந்த குறையும் வர விடாதேயும் என்று சொல்லி ஜெபிங்க. வெறும் கோரிக்கை பட்டியல் பத்தாது. ஆழமில்லை. கோரிக்கைப்பட்ட விண்ணப்பம் மட்டும் பத்தாது. வேத வசனத்தை எடுத்து அதை ஜெபமாக மாற்ற கற்றுக்குங்க. வார்த்தையோடு ஜெபம். இயேசு அழகாக சொல்லுவார். யோவான் நற்செய்தி 15:7 வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். வார்த்தையோடு ஜெபம், ஆழம், பரிந்துரை ஜெபம், கூடி ஜெபிக்கிற ஜெபம். ஆழத்தில் வரணுமா? செல்போன், டிவி சத்தம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவரை மட்டும் கேளு. கூட்ட ஜெபம் நல்லதுதான், ஆனால் தனிமை இல்லாமல் ஆழ வராது. தினம் ஒரு 15 நிமிடம் நானும் என் ஆண்டவர்னு சொல்லி ஒப்புக்கூட ஒரு 3 மணிக்கு. இயேசு ஜெபித்தார், தனிமையில் சந்தித்தார். மார்க் 1:35 வாசித்து பாருங்கள். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தனிமையான இடத்திற்கு போய் அங்கே ஜெபித்தார் இயேசு. ஜெபத்தில் ஆழத்திற்கு வர
பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நாம் இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஆழமான ஜெபம் வேற. ஆழமில்லாத ஜெபம் மேலோட்டமாக கிணற்றில் கல் போட்ட மாதிரி, சத்தம் வரும் ஆனால் தண்ணி வராது. ஆழமான ஜெபம் ஊற்று கிளம்பணும், வாழ்க்கை மாறணும். அதுதான் ஜெபம். ஜெபத்தில் ஆழம். கொலோசியர் 4:2 வாசித்து பாருங்கள். ஜெபத்தில் நிலைத்திருங்கள். எரேமியா 33:1 வாசித்து பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுமொழி தருவேன். நீ அறியாத பெரிய மறைவான காரியம் உனக்கு நான் அறிவிப்பேன். ஜெபத்தில் ஆழம். நன்றியோடு ஸ்துதிப்போமா, நன்றியோடு ஸ்துதிப்போமா. உங்கள் பாரதெல்லாம் சமூகத்தில் வச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா, ஆமாண்டவரே, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம். நீங்க இல்லைன்னா நான் எங்கப்பா போவேன்? அவர் பார்த்துக்கொள்வார். என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். திருப்பாடல் 141:2 வாசித்து பாரு. என் ஜெபம் உன் முன்னிலையில் நறுமணமாய் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லு. நாள் முழுவதும் காத்ததற்கு நன்றி சொல்லுங்க. பாரதெல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. மன்னிப்பு, பாதுகாப்பு, இரவு முழுவதும் ஆண்டவர் காவல், நம்மை காப்பவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவனை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆழமான ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆழமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். மனப்பாட ஜெபம் ஆண்டவருக்கு வேண்டாம். மனப்பாட ஜெபம் வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் வசனங்களை வைத்து வேதனையோடு இருக்கிறாயா, என் இறைவா, என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, நீர் என்னை கைவிடாமல் என்று காக்கப் போவதற்காய் நன்றி. வார்த்தையை வைத்து ஜெபிச்சு போடும். ஆழத்திற்கு வரும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நேற்று பார்த்தோம். ஆவியிலே அனலாய் இருப்பது. அனலாயிடுச்சுன்னா ஜெபம். ஜெபத்தில் எப்படி அனலாய் இருப்பது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கற்றுத்தருவார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர். அவர்களை தண்டித்தீர், அவர்கள் தங்கள் தீசர்களை விட்டும் விடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கிறீர், எங்கள் பகைவர்களோ 10,000 மடங்கு மிகுதியாக தண்டிக்கிறீர். சாலமோன் ஞானம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தவறு செய்பவர்களை சிறிது சிறிதாய் திருத்துகின்றார். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவற்றை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கிறார். ஆண்டவரே, அவர்களை தீமையிலிருந்து விடுபடவும் உண்மையில் நம்பிக்கை கொள்ளவும் இவ்வாறு செய்கிறேன். ஆமாம் ஆண்டவரே. அப்புறம் அப்படி ஜெபம் இப்படி இருக்கணும். நீர் என்னை சிறிது சிறிதாய் செதுக்கி மாற்றுகிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் என்னை செதுக்கி மாற்றும் ஆண்டவரே. இசோப்பினால் என்னை கழுவும் ஆண்டவரே. நான் தூய்மையாவேன். உரைப்பழியிலும் நான் மென்மையாவேன். என்னை கழுவும், என்னை தூய்மைப்படுத்தும், முன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் அவர் எல்லாம் வல்லவராய் இருப்பதால் எல்லாரும் மீதும் அவர் இறங்குகிற தேவன். சாலமோன் ஞானம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கிறார். ஜெபத்தில் ஆழம். படைப்புகள் அனைத்து மீதும் அவர் அன்பு கூறுகிறார். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏழில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லும். யாரையும் அவர் வெறுப்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரி, உன்னை அப்படியே அர்ப்பணிச்சிட அவர் சமூகத்தில் நிறைவாய் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறும். நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறும். சூழ்நிலை மாறும். வனாந்திரம்,
வனாந்தரம் பசுமையான தோட்டமாய் மாறும். பிரச்சனையா எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும். நான் உனக்கு ஆசி வழங்கி உன்னை பழுகி பெருக செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. கேளுங்க, கொடுக்கப்படும் என்று ஜெபத்தில் ஆழத்தில் இருக்க அநேக காரியங்களை நீ தந்திரே, உமக்கு நன்றி. நாங்கள் ஒரு நாள் வீணாய் போய்விடாம். உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.